உண்மையில் பங்குச்சந்தையில் ஜெயிக்க என்னதான் வேண்டும்? பங்குச்சந்தையில் ட்ரேடிங் மற்றும் முதலீடு செய்யும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நான் உங்கள் நண்பன் டிசிப்ளின் ட்ரேடர். இந்த சேனலின் நோக்கம் சரியான மனக்கட்டுப்பாட்டை வளர்த்து சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கையாண்டு தேவையான டெக்னிக்கல் விஷயங்களையும் கற்று பங்குச்சந்தையில் ஏற்படும் தேவையற்ற நஷ்டங்களை தவிர்த்து லாபகரமாக வர்த்தகம் செய்ய உதவுவதே ஆகும். இங்கே நாம் அனைவரும் நல்ல ப்ராஃபிட் தரும் ஸ்ட்ராட்டஜியை தேடுகின்றோம் தவிர நமக்குள் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை அறியாமையினால் தவறவிடுகின்றோம். குறுகிய கால அல்லது நீண்ட கால முதலீடு செய்பவராக இருக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு பங்கு 50லிருந்து 100 புள்ளிகள் ஏறி இருந்தாலோ அல்லது தினவர்த்தகத்தில் நிப்டி அல்லது பேங்க் நிப்டி 100லிருந்து 200 300 புள்ளிகள் உயர்ந்ததை பார்க்கும் பொழுது உடனே உங்களின் கைகள் அந்த பங்கினை அல்லது நிப்டி அல்லது பேங்க் நிப்டியை வாங்க துடிக்கும். எப்படியாவது இந்த பங்கினை வாங்க வேண்டும், இல்லை என்றால் பங்கானது மீண்டும் ஏறும். அப்பொழுது மற்றவர்கள் லாபம் பார்க்கும் பொழுது அந்த வாய்ப்பை நீ விட்டு விடுவாய் என உங்களின் காதுகளில் யாரோ ஒருவர் கத்துவது போல் உங்களுக்கு தோன்றி ஒருவித பயம் உண்டாகும். அதற்கு பெயர்தான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஃபோமோ ஆகும். அப்பொழுது நீங்கள் அந்த பங்கானது எங்கே இருந்து எவ்வளவு உயர்ந்துள்ளது, இப்பொழுது அந்த பங்கு எந்த பகுதியில் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கின்றது, அதாவது ஓவர்பாட் ஆகியுள்ளது அல்லது ரெசிஸ்டன்ஸ் பகுதியில் வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கின்றதா எனவெல்லாம் ஆய்வு செய்ய தோன்றாது. உங்களிடம் அதற்கு நேரமும் இருக்காது. உடனே அந்த இடத்தில் நீங்கள் வாங்குவீர்கள். நீங்கள் அங்கே ஒரு பங்கை வாங்கவில்லை, மாறாக உங்கள் பயத்திற்கான விலையை கொடுத்து அந்த உணர்வை வாங்குகிறீர்கள். இதற்கான தண்டனையாக உங்கள் மொத்த முதலீட்டையும் இழக்க வேண்டியிருக்கும் என மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் சந்தையானது அவசரப்படுபவர்களிடமிருந்து பொறுமையாக இருப்பவர்களுக்கே லாபத்தினை கொடுக்கின்றது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாகும். இன்று வரை பல வர்த்தகர்களிடம் ஒரு தவறான அணுகுமுறை உள்ளது. அதாவது எப்பொழுது குறிப்பிட்ட பங்கானது வேகமாகவும் செங்குத்தாகவும் உயருகிறதோ அதை துரத்துவதுதான். இதை பற்றி மிகப்பெரிய வர்த்தகர் ஜெஸ்ஸி லிவர்மோர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் வர்த்தகம் செய்யும் காலங்களிலும் இது நடந்துள்ளது. குறிப்பிட்ட ஒரு பங்கானது பல மாதங்களாக உயர்ந்து கொண்டே இருந்தது. எல்லா வர்த்தகர்களிடமும் புரோக்கர் அலுவலகங்களிலும் அதை பற்றித்தான் பேச்சு. அது அமைதியாக ஏறும் பொழுது வர்த்தகர்களின் கண்களுக்கு தெரியவில்லை. அது உச்சத்திற்கு சென்றவுடன் அதன் மேல் பித்து பிடித்தார்கள். அனைவருக்கும் அதன் மேல் ஒரு காதல் வந்தது. அனைவரும் நிபுணர்களாக மாறினார்கள். அவர்கள் எதையும் பகுப்பாய்வு செய்து வாங்கவில்லை. பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கி லாபம் சம்பாதித்து விட்டான் என்பதற்காக வாங்கினார்கள். நேற்று விலை ஏறியது, நாளையும் ஏறும் என்ற குருட்டு நம்பிக்கையில் ஐயோ இந்த பங்கினை வாங்காமல் விட்டுவிடக்கூடாது என வாங்கினார்கள். ஆனால் அவர்கள் பார்க்க தவறியது எதை தெரியுமா? அந்த பங்கு தற்பொழுது வர்த்தகமாகவும் இடத்தையும் அதன் பிரைஸ் ஆக்ஷனையும். அப்பொழுது பெரிய வர்த்தக நிறுவனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? முன்பு குறைந்த விலையில் வாங்கிய தங்களின் பங்குகளை திட்டமிட்டு விற்று கொண்டிருக்கிறார்கள். யாரிடம் விற்கிறார்கள்? வாய்ப்பை தவறவிட்டு விடுவோம் என்று பயந்து ஓடி வரும் பொதுமக்களிடம் விற்றார்கள். பெரிய மனிதர்கள் ஒரு பிரம்மாண்டமான எதிர்கால கதையை உருவாக்கி அதை மக்களிடம் பரப்பிவிட்டு அவர்கள் உருவாக்கிய அந்த மாயையை நம்பி வரும் கூட்டத்திடம் தங்கள் பங்குகளை கொடுத்துவிட்டு வெளியேறினார்கள். இது வெறும் பேராசை அல்ல, இது ஒரு அறிவுசார் பிழை. ஒரு நகர்வின் முடிவை ஆரம்பம் என்று மக்கள் தவறாக நினைக்கிறார்கள். வானவேடிக்கையை பார்த்துவிட்டு ஓடி வருபவர்கள் அது முடிஞ்சு சுத்தம் செய்யும் நேரத்திற்குத்தான் வந்து சேருகிறார்கள். பழைய வர்த்தகர் ஒருவர் சொல்வாரு, இது ஒரு புல்லிஷ் மார்க்கெட் என்று. அவர் சொல்வது சரிதான். ஆனால் அந்த பொதுவான உண்மையை வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட பங்கில் எச்சரிக்கை அறிகுறிகளை புறக்கணிப்பது முட்டாள்தனம். ஒரு வாரம் 20% ஏறிய பங்கை இது ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட் என்று சொல்லி வாங்குவது உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளும் செயல். முதலில் நான் வர்த்தகம் செய்யும் போது வேகம்தான் எனக்கு எல்லாமே. ஆனால் அந்த வேகமே எனக்கு பெரிய பலவீனமாக மாறியது. ஆரம்பத்தில் ஏற்படும் ஒரு வேகத்தை பார்த்து நான் உடனே குதிப்பேன். ஆனால் அது பெரும்பாலும் அவசரப்படுபவர்களை சிக்க வைக்கும் ஒரு ஃபேக் அவுட்டாக இருக்கும். பலமுறை பணத்தை இழந்த பிறகுதான் நான் பொறுமையை கற்றுக்கொண்டேன். எனக்காக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கினேன். ஒரு பங்கு ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே வர்த்தகமாகி நல்ல வால்யூமுடன் அந்த ரெசிஸ்டன்ஸை உடைத்து அன்றைய வர்த்தக தினத்தில் அந்த ரெசிஸ்டன்ஸ் பகுதிக்கு மேலே முடிவடைந்து அடுத்த வர்த்தக நாளில் முந்தைய நாளின் உயர்ந்தபட்ச விலையை கடக்கும் பொழுது வாங்குங்கள். அந்த எல்லையை தாண்டும் போது மார்க்கெட்டே அந்த நகர்வை உறுதிப்படுத்துகிறது. பயத்தினால் வாங்காதீர்கள். டிப்ஸ் பார்த்து வாங்காதீர்கள். நண்பன் சொன்னான் என்பதற்காக வாங்காதீர்கள். காத்திருங்கள். நீண்டகால முதலீடு செய்வீர்கள் என்றால் நாட்கள், வாரங்கள் அல்லது மாதங்கள் கூட கையில் பணத்தோடு அமைதியாக அமர்ந்து அந்த பங்கை வேடிக்கை பாருங்கள். அந்த பங்கு இப்போது நேரம் வந்துவிட்டது என்று சொல்லும் வரை எதுவும் செய்யாதீர்கள். அந்த லெவலை தாண்டும் போது மட்டும் உள்ளே நுழையுங்கள். இது உங்கள் உணர்ச்சி வசப்பட்ட முடிவை ஒரு கணக்கிடப்பட்ட செயலாக மாற்றும். என் முறைப்படி நான் முதலில் ஒரு சிறிய அளவில் மட்டுமே ஒரு பங்கினை வாங்குவேன். அந்த பங்கு என் பக்கமே நகர்ந்து லாபம் கொடுத்தால் மட்டுமே அதே பங்கை மீண்டும் வாங்குவேன்.
அதாவது லாபத்தில் இருக்கும் ஒரு ட்ரேடில் மட்டுமே நான் முதலீட்டை அதிகரிப்பேன். இதற்கு நேர்மாறாக சாதாரண ட்ரேடர்கள் மொத்த பணத்தையும் உச்சத்தில் போடுவார்கள். ஒரு சிறிய விலை சரிவு ஏற்பட்டாலும் அவர்களின் மொத்த பணமும் நஷ்டத்தில் இருக்கும். பிறகு அவர்கள் அந்த பங்கு வாங்கிய விலைக்கு வந்தால் போதும் என்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பிப்பார்கள். இந்த விளையாட்டில் மிகப்பெரிய சவால் உங்கள் மனித இயல்புக்கு எதிராக போராடுவதுதான். பங்குச்சந்தை மாறுவதில்லை, ஏனென்றால் மனித இயல்பு மாறுவதில்லை. தொழில்நுட்பம் மாறலாம், ஆனால் பயமும் பேராசையும் மாறாது. மற்றவர்கள் சம்பாதிப்பதை பார்த்து நாம் மட்டும் ஒதுங்கி நிற்பது வலிமிகுந்த ஒன்றுதான். ஆனால் அந்த உணர்ச்சிகளை தடுத்து ஒரு கவசம் போல விதிகளையும் ஒழுக்கத்தையும் உருவாக்க வேண்டும். பெரிய பணம் என்பது வாங்குவதிலோ விற்பதிலோ இல்லை, அமைதியாக அமர்ந்திருப்பதில் இருக்கிறது. சரியான வாய்ப்பு வரும் வரை பொறுமையாக அமர்ந்திருக்க வேண்டும். பிறகு அந்த ட்ரெண்ட் முடியும் வரை அந்த லாபகரமான ட்ரேடில் அமர்ந்திருக்க வேண்டும். இப்போதே ஏதாவது செய் என்று உங்கள் காதுகளில் கிசுகிசுக்கும் அந்த ஃபோமோ குரலை அமைதிப்படுத்துங்கள். விலை 50% ஏறிய பிறகு ஒரு பங்கை வாங்க வேண்டும் என்ற உந்துதல் வரும்போது பங்கினை வாக்கும் பட்டனை தட்டுவதற்கு பதிலாக உங்கள் விதிமுறை புத்தகத்தை திறந்து பாருங்கள். அது உங்கள் விதிகளுக்கு பொருந்துகிறதா, அல்லது எல்லோரும் வாங்குவதால் நீங்களும் வாங்குகிறீர்களா? உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள். இந்த உச்சத்தில் எனக்கு பங்குகளை விற்பது யார்? 50 புள்ளிகளுக்கு முன்னால் வாங்கிய அந்த புத்திசாலி மனிதன் ஏன் இப்போது விற்கிறான்? பதில் ஒன்றுதான். அவருக்கு தெரியும் இந்த ஆட்டம் முடியப் போகிறது என்று. அவர் வெளியேற நீங்கள் ஒரு வழியாக பயன்படுகிறீர்கள். விதி இதுதான். வாய்ப்பை தவறவிட்டு விடுவோம் என்ற பயத்தில் ஒரு பங்கை வாங்காதீர்கள். விலை மற்றும் பொசிஷன் சைஸ் உங்கள் விதிகளின்படி ஒரு தெளிவான சிக்னல் கொடுக்கும் போது மட்டும் வாங்குங்கள். ஒரு வேகமான பங்கை துரத்துவது வர்த்தகம் அல்ல, அது நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளும் நஷ்டத்திற்கான வழியாகும். ஒரு நல்ல லாபகரமான வர்த்தகர் சரியான வாய்ப்புக்காக காத்திருப்பார். அதை தவறவிட்டால் வருத்தப்பட மாட்டார். அடுத்த வாய்ப்பு வரும் என்று அவருக்கு தெரியும். அந்த ஒழுக்கம்தான் உங்களை உங்கள் பலவீனமான மனித இயல்பிலிருந்து காப்பாற்றும் கவசமாகும். அதனால மனக்கட்டுப்பாடுடன் அவசரம் இல்லாமல் ட்ரேடு செய்யுங்க. நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம்.